ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 11 verse 21. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இங்கே நாம் பார்க்கிறோம், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே விசுவாச வீரர்கள், ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த், அவர்களுடைய பட்டியல், பெரிய பட்டியல் இங்கே போடப்பட்டிருக்கிறது. இந்த பட்டியலில் அவரவர் செய்த பராக்கிரமமான கிரியைகளை எல்லாம் இங்கே போடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள் என்று அநேக காரியங்கள். இங்கே எப்படி பராக்கிரமான காரியங்கள்லாம் பரிசுத்தவான்கள் செய்தார்கள் என்று இங்கே இந்த விசுவாச வீரருடைய பட்டியலிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே யாக்கோபு குறித்து எழுதும் பொழுது அங்கே ஒன்றும் பெரிதாக யாக்கோபு செய்ததாக தெரியவில்லை. ஆனால் யாக்கோபை குறித்து அந்த விசுவாச வீரருடைய பட்டியலிலே பெயர் இடம் பெற்றிருக்கிறது. என்ன அவர் செய்திருக்கிறார் என்று பார்க்கும்போது, இந்த யாக்கோபு என்று சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், டிசீவர், எத்தன். அவன் பார்க்கும் பொழுது ஆசீர்வாதத்தை தேடி, ஆசீர்வாதம் வேண்டும் 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 என்று சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த யாக்கோபு இருந்த அனுபவத்தை நாம் யாவரும் பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கும் போது அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே யாக்கோபு தன்னுடைய அந்திய காலத்தில், மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்தான் என்று பட்டிருக்கிறது. இது என்ன புரிகிறது என்று சொன்னால், ஒரு முதிர்ச்சி அடைந்த யாக்கோபு, அவன் விசுவாசத்தில் வளர்ந்த ஒரு யாக்கோபு ஆசீர்வாதத்தை தேடுகிறவனாய் மாத்திரமல்ல, இப்பொழுது ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய், மற்றவர்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக ஒரு சேனல் ஆஃப் பிளெஸ்ஸிங், ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்களாக மாறி மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு இந்த யாக்கோபின் வாழ்க்கையில் விசுவாசத்திலே அவன் வளர்ந்திருக்கிறதை இங்கே காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாதபடி அவன் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், யாக்கோபு ஒரு பலசாலி. அவன் தன்னுடைய மாம்ச பலத்திலே பல காரியங்களை செய்தவன், தன்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று நினைத்தவன். ஆனால் பெனியேலின் அனுபவத்திலே, பெனியேலுக்கு யாக்கோபு வந்த பொழுது, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று தேவனோடு போராடின வேளையிலே தேவன் அவனுடைய தொடை சந்தை தொட்ட பொழுது அவன் நொண்டி நொண்டி நடந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி நடந்ததினால் அவனுடைய மாம்சத்தின் பலன் முறிக்கப்பட்டது. அதற்கு பின்னதாக தான் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். இப்பொழுது பார்க்கிறோம், ஒரு மாம்ச பலன் முறிக்கப்பட்ட, உடைக்கப்பட்ட ஒரு யாக்கோபு தன் அந்திய காலத்தில் he was leaning on his stuff, அதாவது அவனுடைய கோலின் முனையிலே அவன் சாய்ந்து கொண்டிருந்தான். இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆன் காட். அவன் கோலின் முனையிலே சாய்ந்து கொள்ளலை, அவன் கர்த்தர் மேலே அவன் சாய்ந்து கொண்டிருந்தான். அவன் டோட்டலாக ஆண்டவரை சார்ந்து அவன் வாழ்ந்தான் என்பதை இங்கே குறிக்கிறது. இதுதான் விசுவாசத்தினுடைய ஒரு பெரிய செயல். இங்கே அநேக விசுவாச வீரருடைய பெயர்கள் போடப்பட்டிருந்தாலும் இந்த இடத்துல முழுமையாக கர்த்தரை சார்ந்து கொண்டு வாழ்கிற ஒரு அனுபவம் தான் விசுவாசத்தினுடைய ஒரு உச்ச நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல பார்க்கும்போது தன்னை சார்ந்து கொள்ளவோ, தன் பலத்தை சார்ந்து கொள்ளவோ, தன் மாம்சத்தை சார்ந்து கொள்ளவோ, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்கை சார்ந்து கொள்ளவோ, தன் பிள்ளைகளை சார்ந்து கொள்ளவோ இங்கே யாக்கோபு முற்படவில்லை. முற்றிலுமாக அந்த தேவன் மேல் was leaning on God. அவன் கர்த்தர் மேல் சாய்ந்து கொண்டு அவன் தொழுது கொண்டான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட தேவச்சனமே, நீங்களும் நானும்
ஆசீர்வாதத்தை தேடுகிறவர்களாய் மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கால்களாய் மாறி நாம் முற்றிலுமாக நம்முடைய மாம்ச பிரயாசத்திலே ஒன்றையும் செய்யாதபடி, நம்முடைய முயற்சியிலே ஒன்றையும் செய்யாதபடிக்கு நாம் முற்றிலுமாக தேவன் மேல் பற்றுதலாய் இருந்து அவரை சார்ந்து கொண்டு அவர் மேல் நாம் சாய்ந்து கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஒரு கொடி எப்படி ஒரு பந்தலை சார்ந்து கொள்ளுமோ, ஒரு திராட்சை கொடின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு பந்தல் இருக்கும், அந்த பந்தல் அது சார்ந்து கொள்ளும், அது சார்ந்து தான் வாழும். ஒரு கொடி தன்னால் படர முடியாது, ஒரு மரத்தையோ இல்லை ஒரு பந்தலையோ அது சார்ந்து தான் அது வாழ முடியும், ஒரு வேலியையோ அது சார்ந்து கொள்ளும். அதுபோல் இன்றைக்கு நாமும் தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த அளவுக்கு நாம் சார்ந்து கொள்ளும் போது தான் விசுவாசத்தின் உச்சக்கட்டம். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னை நான் நம்பவில்லை, என் பலத்தை நம்பவில்லை, என் பிரயாசத்தை நம்பவில்லை, எனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை நான் நம்பவில்லை, என்னுடைய பேங்க் பேலன்ஸை நான் நம்பலை, எதையுமே நம்பலை, நான் முற்றிலுமாய் தேவனை சார்ந்து கொள்கிறேன் என்கிற ஒரு நிலை அங்கே யாக்கோபுக்கு வந்தது. அதுபோல நீங்களும் நானும் ஒருவேளை நமக்கு வயதாகாமல் இருக்கலாம், நமக்கு வாலிபத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், பலத்தோடு வாழ்ந்து கொண்டு, ஆனால் நீங்களும் நானும் அவர் மேல் சாய்ந்து கொண்டு அவரை தொழுது கொள்ளுகிறவர்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வார்த்தையில் கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையில் கேட்ட ஒவ்வொருவரும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்திலே யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான் என்று நாங்கள் வாசிக்க கேட்டோம். அதுபோல நாங்களும் உம்மை தொழுது கொள்ள, உம்மை சாய்ந்து, உம்மையில் நாங்கள் சார்ந்து தொழுது கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த வார்த்தையில் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தரலும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.